வணக்கம். முதல்லையே தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆனால் இந்த பதிவில் சில முக்கியமான விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய மனக்குமுறல்கள் கடந்த 40 நாட்களில் எப்படியெல்லாம் வெடித்து கொண்டிருக்கிறது என்பதை விஜய் அவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். முதல்ல, இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்கள். இன்றைக்கு காலையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்பது நெஞ்சையே உலுக்கி எடுத்து விட்டது. என்ன தெரியுமா? இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டத்தை முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிமுகம் செய்தார். அது காலை உணவு திட்டம் இல்லையா? குழந்தைகளுக்கான வயிற்றுப்பசியை போக்குவதற்காக கொண்டு வந்த ஒரு மகத்தான திட்டம். இந்த திட்டம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் ஒரு பள்ளிக்கூடத்தில் காலை உணவு திட்டத்தில் பிஸ்கட் மட்டும் வழங்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி இன்றைக்கு ஊடகங்களில் வெளியாகி இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஏன் இப்படி நடக்கிறது? ரெண்டாவதாக மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் முதல்வன் என்று சொல்லக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தினுடைய சிறப்பை எடுத்துரைப்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். கடந்த முறை யூபிஎஸ்சி தேர்வில் தமிழ்நாட்டில் 60க்கும் அதிகமான பேர் வெற்றி பெற்றார்கள். அதில் 56 மாணவர்கள் நான் முதல்வன் திட்டம் வழியாக பயிற்சி எடுத்து வெற்றி பெற்றவர்கள். அந்த திட்டத்தை இன்றைக்கு சிஎம் விஜய் அவர்கள் முடக்கி இருப்பதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான விஷயம். விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு மின்வெட்டுங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரியும். இத்தனை நாட்களாக 3 வாரங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை சரி செய்ய விஜயாலோ விஜயனுடைய ஆட்சியாலோ முடியலை அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே அதிகமான மின்வெட்டுக்கு உள்ளான இடம் எது தெரியுமா? முதல்வர் விஜய் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் என்று சொல்லக்கூடிய இடம்தான் அதிகமான மின்வெட்டுக்களை சந்தித்திருக்கிறது. நேற்று வரையிலும் பெரம்பூர் மக்கள் மின்வெட்டால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த பகுதியை சார்ந்த மக்கள் குமுறிக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக விஜய்க்கு வாக்களித்தோம் என்று. சரி, இப்போது நான் இன்னொரு செய்தியை சொல்கிறேன். நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. யாருமே கனவுல கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு குறும் துயரம் நடந்தது. ஒரு தொழிற்சாலையில் அமோனியா கசிவினால் இதுவரையிலும் 5 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். கண் வழியாக காது வழியாக எல்லாம் ரத்தம் வெளியே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தவர்களெல்லாம் சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு மிகப்பெரிய துயரத்தை தமிழ்நாடு சந்தித்திருக்கக்கூடிய வேளையில் அந்த துயரம் நடந்த இடத்திற்கு முதல்வர் விஜய் சென்றிருந்திருக்கலாம். ஆனால் செல்லவில்லை. சரி, பாதிப்படைந்து மருத்துவமனையில் இன்றைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்களை சந்திப்பதற்காவது விஜய் சென்றிருக்கலாம். இன்றைக்கி அவருடைய பிறந்த நாள். இப்போ சட்டமன்றத்தில் அவர் இருக்கிறார். காலையிலே அங்கே போயிருந்திருக்கலாம், இல்லை நேற்று இரவு அவர் போயிருக்கலாம், இல்லை ஈவினிங்காவது அவர் போவாரா அப்படிங்கிறது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா பிறந்த நாளில் இந்த மாதிரியான ஒரு முதல்வர் இருக்கிறாரு அப்படின்னா அது தமிழ்நாட்டிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம். ஆனால் அதை நீங்கள் செய்வீர்களா? எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. கரூரில் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே 40க்கும் அதிகமான மனிதர்கள் இறந்து கொண்டிருந்த நேரத்தில் நீங்கள் அதையெல்லாம் கண்டும் காணாமலும் அங்கிருந்து ஓடோடி சென்னைக்கு வந்த நிகழ்வை பற்றி ஏராளமான செய்திகள் வெளிவந்திருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கடைசியில் தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளித்ததற்கு பிறகு அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பனையூரில் கூப்பிட்டு நீங்கள் ஏதோ உதவி செய்ததாகவும் ஊடகங்களில் வந்தது. இப்போ அதே மாதிரி அமோனியாவால் பாதிக்கப்பட்ட அல்லது அமோனியா வாயு கசிவினால் இறந்து போனவர்களுக்கு இப்போ 2 லட்சம் ஏதோ நிதி உதவி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறது. அதற்கும் பனையூர் வரணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் இவையெல்லாம் சரிதானா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு கேட்க துவங்கியிருக்கிறார்கள். அன்றைக்கு அதாவது கரூர் சம்பவத்திற்கு உங்களுக்கு துணையாக நின்ற, அது இவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு, இதற்கெல்லாம் காரணமான நபர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய
அன்றைக்கு ஊடகங்களால் குற்றம் சாட்டப்பட்ட முதல்வர் இன்றைக்கும் அமோனியா மாதிரியான இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு பிறகு அந்த இடத்துக்கு வராதது உங்கள் ரசிகர்கள் மத்தியிலேயே, அன்றைக்கு உங்களை ஆதரித்த உங்கள் ரசிகர்கள் மத்தியிலேயே இது ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நல்லது. நான் இதில் ஒன்றும் அதிசயிக்கத்தக்க விஷயமெல்லாம் இல்லை. என்னன்னு நான் சொல்கிறேன், குட்டீஸ், நண்பா, நண்பீஸ், ப்ரோ இப்படியெல்லாம் சொல்லி தான் நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தீர்கள். உங்களுக்கு வாக்களித்தவர்களில் பெண்கள் கணிசமான அளவு இருக்கிறார்கள். பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பொய்யை நீங்களும் பாஜகவும் சேர்ந்து கட்டமைத்து ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறீர்கள். வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் 2 பாப்பாக்களுக்கு நடந்த சம்பவம் நடந்துருச்சு. ஆனால் திடுப்புன்னு பெற்றோர்களுடைய அனுமதி இல்லாமலேயே அந்த உடல்கள் என்ன செய்யப்பட்ட இறுதிச் சடங்கு கூட சரியான முறையில் செய்யாமல் அதுக்கு முன்னாடி படபடபடா என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். 2வது ஒரு பாப்பா இறந்தபோதும் கூட வலுக்கட்டாயமே பெற்றோர்களிடமிருந்து கையெழுத்து வாங்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இதே உங்களுடைய ஆட்சியில் 40 நாட்களுக்குள் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய பெண்களும் தமிழ்நாட்டினுடைய பாப்பாக்களும் நிச்சயமாக ஒரு உறுதிமொழி எடுத்திருப்பார்கள். அது என்ன தெரியுமா? சினிமாவில் பார்க்குற மாதிரி அவர் கிடையாது, நிஜத்தில் அதற்கு எதிர்மறையானவர் அப்படிங்கிறத இந்த 40 நாளுக்குள்ளே நீங்களும் உங்களுடைய ஆட்சியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். நான் விவசாயிகளுக்கு முழுமையான பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வோம் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் வடை சுட்டிங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு 50,000 என்று முதலில் சொன்னீர்கள். பிறகு தமிழ்நாடு கொந்தளித்த போது 75,000 என்று சொன்னீர்கள். ஆனால் நீங்கள் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய அதே நாளில் விவசாயிகள் மண் சோறை சாப்பிட்டு மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுவதும் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன, உங்களுடைய ஆட்சியில் இடம்பெற்றிருப்பவர்களெல்லாம் அப்படி போடு என்ற பாடலை போட்டு என்னெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான எரிச்சலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் நீட் அதை பற்றியெல்லாம் நீங்கள் முழங்கியது இன்றைக்கு சமூக ஊடகங்களில் போய்கொண்டிருக்கிறது. அது என்ன, எனக்கு ஒரு சகோதரி இருந்தால் அவர் இறந்து போனால் அதற்கு ஒப்பான ஒரு துயரம் நீட்டில் அனிதா இறந்தபோது தனக்கு ஏற்பட்டது என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் இன்றைக்கு நீட்டுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய பெண்களை உங்களுடைய காவல்துறை எப்படி அலைக்கழித்து கொண்டிருக்கிறது என்பதை கடந்த நாட்களில் பார்த்தோம். எப்படி இருப்பினும் இதுதான் தொடரும் என்றால் மக்கள் அடுத்த தேர்தலில் என்ன முடிவெடுக்க வேண்டுமோ அதை எடுப்பார்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.